நம்ம இங்கே வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா மாடம்பாக்கம் லேக். ஸோ மாடம்பாக்கம் லேக் வந்து என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. சும்மா போவோமே, என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த பிளானு. ஸோ எஸ்பெஷலி வந்து ரேர் பேர்ட்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆஸ் யூஷுவல் பேர்ட்ஸ் தான். நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்றதை லாஸ்ட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட், லைக்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி டே 2. ஆக்சுவலாக நேற்றுக்கு நம்ம வந்த எந்த பேர்ட்ஸுமே கிடைக்கல. ஆக்சுவலாக பேர்ட்ஸ் எல்லாமே இருந்தது ரொம்ப தூரமாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு ஏதாச்சும் பேர்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சேம் பிளேஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து ஆஸ் யூஷுவல் பேர்ட்ஸ் தான், நேற்றுக்கு சொன்ன மாதிரியே தான். பட் ஆனால் இன்றைக்கி எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்ல வெயிலுங்க ஆக்சுவலாக பாருங்கள். டாக்டர் போகுது, மாடு ஒன்று அழகாக புல் மேய்ஞ்சிட்ருக்கு. சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் கூப்பிடல, போஸ் கொடு. நிறைய நமக்கு ஆக்சுவலாக நம்ம ஊரில் தான் இங்கே ரொம்ப மோசமாக குப்பை குடோன்னு ஆகிட்டுருக்கு. இந்த நீர்நிலைகளில் இருக்கிற தண்ணி தான் வந்து நமக்கு ஆக்சுவலாக தண்ணி குடிக்கவும் குளிக்கிறதுக்குமே வருது. ஸோ ஓகேவா. ஸோ நிலத்தடி நீர் வந்து இதிலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளே தான் வந்து இதெல்லாம் அழிக்கிறதுக்கு காரணமாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்பவும் போல் சொல்கிறது தான். ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வரும்போது செக் பண்ண வேண்டிய 4 விஷயம் எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. தென் இந்த லென்ஸ் மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கார்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, பேட்ரி கொண்டு வந்துருக்குமா, பேட்டரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேட்டரி வந்து ஒரு 3 பேட்டரி 2 பேட்டரி தான் வச்சுருக்கீங்க. ஒரு பேட்டரி வந்து லாங் ட்ராவலுக்கு நான் கொண்டு போகிறேன், ரொம்ப தூரம் அந்த பேட்டரி யூஸ் பண்ண போகிறோன்னா ஹெவி பேட்டரி, அதாவது 100% இருக்கிற பேட்டரி போடுங்க. பேட்டரி கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபைனலாக வந்து அந்த பேட்டரி யூஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்க பேட்டரி போட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், தேடி போகும். அப்போ லோ பேட்டரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டியும் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து போடும்போது ரஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊதிட்டு போடுற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே அவுட்டோர். ஸோ மண், ரஸ்ட் ஏதாச்சும் சென்சார்க்குள்ளே போகாமல் இருந்து பார்த்து நிறைய பேரை நான் காமனாக பார்க்குற ஒரு மிஸ்டேக் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸ் மவுண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா. நான் யூஸ் பண்ணுறது வந்து சோனி A7R5. ஸோ சோனி A7R5 கிட்ட தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பேர்டிங்க்கு வந்து நல்ல பர்ச்சில் எடுக்கிற பேர்ட்ஸ்க்கு நல்ல ஒரு கேமரா இது ஆக்சுவலாக. அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து லென்ஸை வந்து மவுண்ட் பண்ணும்போது இந்த கேப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சென்சார் கேப் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சன்னுக்கு மேலே இப்படி வச்சு சன்லைட் படுற மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி லென்ஸை மவுண்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கேப்பை வந்து இந்த பொசிஷனில் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் லென்ஸ் மவுண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்படி வச்சு பண்ணுறீங்க. சன்லைட் வந்து டைரெக்டாக உள்ளே படும்போது உங்களோட சென்சார் வந்து டாட் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து டாட்டாக நிறைய வர ஆரம்பிச்சிடும், சென்சார் இஷ்யூ ஆகும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் சென்சார் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா 1 lakhலேருந்து 50,000 to 1 lakh வரைக்கும் சார்ஜஸ் வாங்குவாங்க கேமரா பொறுத்து. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் கழட்டும் போது சேஃபாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து லென்ஸ் கேப்பை வந்து கேமரா டவுனில் இருந்து தென் இப்படி ரிமூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம லென்ஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். லென்ஸும் சேம் அதே தான். இப்படி வச்சு டவுன் பண்ணி ஜஸ்ட் இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கேமராவையுமே டவுன் பண்ணி லென்ஸ் கேப்பை கழட்டி ஒன்றா வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த ஒயிட் டாட் இருக்க மாதிரி இதில் வச்சு மவுண்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ சுத்தமாக உங்களுக்கு வந்து சன்லைட் உள்ளே போகாது. கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் வச்சுருக்க வந்து ஒரு கிளாத்தில் லென்ஸை வந்து ரஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு பண்ணிவிட்டு கேமரா கார்டு நீங்கள் ஆல்ரெடி உள்ளே போட்டு எடுத்துகிட்டு வரீங்கன்னா 2 விஷயம்.
வீட்டில் வரும்போது கார்டு எல்லாமே காப்பி பண்ணியிருக்கா. ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி ஸோ பேட்ரிலாம் போட்டு எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? லைக் வந்து செட்டிங்ஸு, அப்புறம் வந்து பேர்ட் ட்ராக்கில் இருக்கா, ஐஎஸ்ஓ எவ்வளோ வேணும், ஃபார்மேட்டில் அடிச்சிருக்கா கார்டு எல்லாமே. ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு தென் அதுக்கப்புறம் பேர்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து கார்டு ஃபார்மேட்டில் இருக்கா என்னன்றது தெரியாமல் நீங்கள் வந்து பேர்டிங் போயிடுவீங்க. தென் அதுக்கப்புறம் கார்டு ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ நம்ம ஃபார்மேட் பண்ணலையே அப்படின்ட்டு. ஸோ ஃபார்மேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக நீங்கள் முன்னாடியே வந்து எடுத்த ஃபுட்டேஜ்லாம் காப்பி பண்ணிட்டீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்போவுமே ஸ்பாட்டில் வந்து செக் பண்ணாதீங்க. வீட்டிலேருந்து வரும்போதே வந்து நீங்கள் எல்லாமே கார்டெலாம் ஃபார்மேட் அடித்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வரீங்க. கார்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து வரும்போதே ஃபார்மேட் அடிச்சுட்டு வாங்க. அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பேர்ட்ஸ் இப்போ நான் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக செட்டிங்ஸ் வச்சு ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போவே செட்டிங் வச்சுக்கிறேன். ஏன்னா பேர்ட்ஸ் எடுக்க போகும்போது இப்போ இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பேர்ட்ஸ் செட்டிங் அது ஆக்சுவலாக தூரமாக வந்து ஒரு பர்பிள் ஏரான் உட்காந்துட்ருக்கு. ஸோ அந்த பர்பிள் ஏரானுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு சில செட்டிங்ஸ்லாம் வச்சுட்டு ப்ராப்பரான செட்டிங் வச்சுட்டு தூரத்தில் வந்து கேப்சர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி இப்போ செட்டிங் வச்சாச்சு. ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு ஃபோட்டோகிராஃபி எடுக்க போகலாம். ஸோ எப்போவுமே வந்து ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை வந்து நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் வந்து லாக் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா வச்சுக்கோங்களேன், நடக்கும்போது இது சலசலன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரைபாடு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லியோ ஃபோட்டோ ட்ரைபாடு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ட்ரைபாடு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த ட்ரைபாடு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, வாங்குகிற மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் எந்த மாடல் எங்கே வாங்கலாம் அப்படின்றத முழுக்க டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப கம்மியாக கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நம்மளோட ட்ரைபாடை மவுண்ட் பண்ணிடலாம். இப்போது ட்ரைபாட் மாட்டும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து டில்ட் அப் டில்ட் டவுன் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு எப்போவுமே இது இருக்கணும். ஸோ அப்போ தான் டக்குன்னு நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த கை நமக்கு ஃபுல்லாக ரெக்கார்டிங்லேயும் ஃபோட்டோ எடுக்கவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட்டில் இருக்க கை நமக்கு வந்து டில்ட் டவுன் பண்ணுறதுக்கு, டில்ட் அப் பண்ணுறதுக்கு, லூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் எப்போவுமே பார்த்துக்கோங்க. எப்போவுமே பேஸ் பிளேட் போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நல்லா டைட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நல்லா ஃபுல் டைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மவுண்ட் பண்ணுவோம். ஸோ மவுண்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்க இடத்துல வந்து நல்லா கரெக்டான அலைன்மெண்ட்லாம் செட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்படி செட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ பாருங்கள், இப்போ நான் இப்போ ஒரு வேர்டு வந்து இங்கே இருக்குது அப்படின்னா டக்குனு இங்கே இருக்கிற வேர்டை நான் லூஸ் பண்ணிவிட்டு பேன் பண்ணிப்பேன். ஸோ கீழே டவுன் பண்ணணும்னா டில் டவுன் டில்ட் அப் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த ராட் யூஸ் பண்ணுங்கள். இது பேன் ராடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேன் ராடை கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ, இப்போ இந்த பக்கம் வேணுனாலும் இந்த பக்கம் செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லெஃப்ட்டில் வேணுனாலும் லெஃப்ட்டில் செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பேன் ராடை உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து லைட்டாக லூஸ் வச்சுட்டு போயிட்டு என்னென்ன செட்டிங் என்னென்ன வைக்கணுன்றது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நமக்கு எங்கேயே ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே செட் பண்ணதுக்கப்புறமே இது நல்லா வந்து இங்கே கிட்ட இருக்கும்போதே நல்லா வந்து இப்படி வச்சு சாய்ச்சி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த பக்கமும் சாயவே இல்லை, கரெக்டாக இருக்குது, ஒரு ஷேக் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ தான் வந்து இதை வந்து தூக்கிட்டு போகணும். லாக் பண்ணாமல் தூக்கிட்டு போனீங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட்டாக நடந்துச்சு ஒரு 3 months முன்னாடி. அந்த வீடியோ நான் சைடில் காமிக்கிறேன். கீழே விழுந்து ஃபுல்லாகவே உடஞ்சிச்சு. ஸோ இந்த செட்டு உடஞ்சி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட நான் செலவு பண்ணேன். ஸோ அதனால் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நீங்கள் பிஃபோராகவே நல்ல ட்ரைபாட் அண்ட் நல்ல ஹெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம்
செக் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம காஸ்ட்லியாக யூஸ் பண்ணாலுமே நீங்கள் செட் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தூக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மறக்காமல் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கேருந்து போகும்போதே உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வேணுன்றது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேர்டிங் போனீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃப் பண்ண போகும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ என்னென்ன பேர்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல நமக்கு வெறும் பர்பிள் எரானும் சிக்கு கிடச்சிது. ஐ மீன் சிக்குன்னா ஜுவனல் கிடச்சிது. பர்பிள் எரான் ஜுவனலும் ப்ளஸ் வந்து அடல்ட் எடுத்தோம். ஸோ இந்த சைடில் ஏதாச்சும் பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆட்கள் என்னன்னு தெரியல, பார்த்தா ஓடிடுறானுங்க. நம்ம ஏதோ அதை கொலை பண்ண வர மாதிரி. செம்மையாக இருக்குது பிளேஸ். இந்த ஹீரோஷின் கூட்டு இருக்குல்ல, கும்மிடி சைடு போனால் நல்லா கிட்டக்க கிடைக்கும். ஒன்றும் புரியல, அங்கே மக்கள் போகிறாங்க வராங்க, சரி ஓகே கிட்ட இருக்குது. இங்கேயும் தாங்க ஃபிஷர்மேன்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை இவங்களை மட்டும் பார்த்து வச்சுக்கோம் போல். இவங்க வந்தால் மட்டும்தான் நம்ம இருக்கணும், மற்ற யார் வந்தாலும் ஷோ காட்டக்கூடாது, ஓடிடலாம் அப்படின்ற பிளானில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போங்கப்பா போங்க, ஃபோட்டோக்கு போஸாக கொடுக்க மாட்டேறீங்க, உங்களை ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் போங்கடா. கிணத்துல இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து ஓடுதுங்க. சத்தியமாக புரியல எனக்கு. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.